பாஸ்டர் சொல்லியிருக்காங்க பேசக்கூடாது. எப்பா, நலமானவைகளை பேசுங்க, தேவையற்ற காரியங்களை பேசாதீங்க. மிக சுருக்கமாக மிக மிக நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது மூன்றாவது நபருடைய காரியத்தை உங்கள் நடுவில் தயவு செய்து பேசாதீங்க. அதுலேயும் சொன்னால் சங்கீதம் 15 சொல்கிறாரு, சங்கீதம் 15 சொல்லியிருப்பாரு, மற்ற காரியங்கள், அதாவது தேவையற்ற காரியங்களை அந்த சங்கீதம் 15 தன் அயலான் மேல், அயலான்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, மேலே வீட்டுக்காரங்க, நம்ம கூட பழகினவங்களுடைய தீதான பேச்சு, தீழ்ப்பான பேச்சுகளை தயவு செய்து உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. பேசுனா சாத்தானுக்கு வீட்டை திறக்கிறோன்னு அர்த்தம். நம்ம ஒன்றும் கொலவரிக்காரன் கிடையாது, நம்ம ஒன்றும் குடிகாரன் கிடையாது, விபச்சாரங்காரன் கிடையாது. ஆனால் நம்ம வாயில் என்ன செய்யறோம், நம்மளை அறியாமலே பேசிடுவோம், முறுமுறுத்துருவோம். ஆண்டவர் என்ன தந்தாரு, என்ன செய்தாரு, இப்படின்னு எல்லாம் சிலர் நம்மளை முறுமுறுக்கும் போது கூடாரத்தின் முறுமுறுப்பை பார்ப்பதற்கு பாளையத்துக்குள்ள அவர் உலாவி கொண்டு இருப்பார். எந்த வீட்டில எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, எந்த வீட்டில எல்லாம் துதிக்கிறாங்கிறத நமக்கு தெரியாது, தேவன் அறிவார். எண்ணாகமத்தில் சொல்ற பாளையத்துக்குள்ள அவர் உலாவிட்டே இருக்கிறாராம். உலாவுகிறவர் அங்கே முறுமுறுத்ததை நான் கேட்டேன். மோசே போய் நிற்கிறார், ஆசீர்வதிங்க ஆண்டவர் இந்த குடும்பத்தை. அவர் சொல்றாரு, அவங்க ஒரே முறுமுறுப்பு. நான் காலையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் சீனாய் மலையில், அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் வீட்டுக்குள்ள என்ன செய்யிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப முறுமுறுப்பு நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. ஆண்டவர் அயலான் மேல் சொல்லப்படக்கூடிய, மேல வீட்டில் உள்ளது, கீழே வீட்டில் உள்ளது, வழியில பார்த்த ஒரு சம்பவம், நம்ம கண்ணுக்கு நிறைய சம்பவத்தை சாத்தானே கொண்டு காட்டுவான். சில தீமையான காரியத்தை கொண்டு காட்டுவான், நல்ல காரியத்தை சொல்லலாம். ஒரு காரியம் நல்லது நடந்துச்சு, அதை குறித்து பேசலாம், தப்பு இல்லை. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைகளை குறித்து உங்க புருஷன் நீங்க போட்டு விட்டா கூட அது ஒரு கோலை சொல்றதான் பார்த்துடுங்க. எவ்வளவு தூரம் நம்மளை கவனிக்கிறாரு. நம்ம ஆளெல்லாம் அப்படிதான். இந்த மூத்தவளை நான் என்ன சொல்லுக்குன்னே தெரியல பார்த்துடுங்க. நான் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன், இவ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. கம்ப்ளைண்ட் யார்கிட்ட? நீங்க அமைதியா இருக்கிற பார்த்தா எல்லாம் அந்த மாதிரி செய்தி போல இருக்கு. இயேசுவே, இப்ப அவர் என்ன செய்வாரு, இங்க வாட்டி என்ன செய்த, அப்பா நான் ஒன்னும் செய்யலப்பா. உடனே பக்கத்தில் நின்று, கீ ஒன்னும் செய்யலையா, நீ சொல்லி கொடுக்கட்டா? இப்ப திருந்திட்டான்னா எங்க திருந்துக்கு, முன்னிலைமையிலும் பின்னிலைமை. அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரே ஒரு மறைவிடம் தான் உண்டு. எப்பா, நான் ஏற்கனவே நோட் எழுத சொல்லியிருந்தேன், சகோதரி கொண்டு நோட்டை காமிச்சாங்க. கொண்டு வரணும்னு நான் சொல்லலை. நான் எதுக்கு சொன்னேன்னா, நான் நோட்டை பார்த்து சில சகோதரி சொன்னாங்களா, ஐயோ நான் எழுதியிருக்கிறதெல்லாம் பாஸ்ட் பார்த்தா எப்படி இருக்கும், நான் அந்த நோட்டெல்லாம் பார்க்க விரும்பலை, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் உங்களை சொன்னேன். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிட்டு கம்முன்னு இருங்க. ஆமேன், ஆமேன். ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனை தேவன் என்று அறிந்து கொண்ட பிள்ளை வாயை போட்டு நோன 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 நோனன்னு என்ன செய்யாது, பேசாது. அது பாட்டுக்கு இங்கே ஒரு ஸ்டிச்சிங், இங்கே ஒரு ஸ்டிச்சிங். அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நல்ல டாக்டர் நான் சொல்லித்தாரேன், இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கர் அதை வாங்கி டபக்குன்னு போடுங்க, போட்டுட்டு பேசாமல் இருங்க. சம்பவம் நடக்கும்போது ஒரு மாதிரி வைத்த என்ன செய்யும், கொமட்ட தான் செய்யும். அதுதான் நமக்கு ஒரு சோதனை. அதை அப்படியே என்ன செய்யணும், சகிக்கணும், பொறுக்கணும். பொறுத்துட்டு நேர பைய எழும்பி ஜெப அறைக்குள்ள போய் முட்டங்காலில் நின்று கண்ணீரா ஊத்திட்டு பேசாம மோத்த கழிட்டு வந்து சோத்தை தின்னுட்டு பேசாம வேலையை பார்த்துட்டு இருக்கணும். மிச்சத்தை இனி அவர் பார்த்து கொள்ளுவார். இது நம்ம என்ன செய்வோம்னா, நான் உன்னை கொஞ்ச நாளா பார்த்துட்டு வரேன், ஓ நீர் எத்தனை மணிக்கு வேலை முடிச்சிரு, எத்தனை மணிக்கு வாரு. நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா பேச வைக்கிறீரே. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சொல்ல வைக்கிறீரே. அப்படின்னா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, அவர் செய்துட்டே இருப்பாரு. கடைசி முட்டி வரைச்சு பாஸ்டர் நீங்களாவது ஒண்ணு, பாஸ்டர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு சின்ன ரெக்கமெண்ட் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு. ஆமே, நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆண்டவற்ற பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். நல்ல கவனிங்க, இந்த விட்டுவிட்ட பாவத்தை மீண்டும் கையில் எடுக்கும் போது சாத்தானுக்கு வழி திறக்கிறோம். சாத்தான் நம்முடைய எல்லைகளுக்குள்ள வந்து நமது குடியிருப்புகளுக்குள்ள நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் தொடுவான். அது சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம்,
குடும்பத்தின் நன்மைகளா இருக்கலாம், அவன் தொடுவான். இந்த 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 அடைக்கல பட்டணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த பட்டணத்துல அவங்க திறக்காம உள்ள வரமாட்டான். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவன் நமக்கு உள்ள வருவதற்கு, அதான் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்துல வருகிறான், ஆனா அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. முன்னாடி எல்லாம் நாங்க எங்க போனாலுமே சுவிசேஷம் சொல்ல போனா முதல்ல அங்க இருக்கிற போட்டோஸ், அங்க இருக்கிற மாலை, இதெல்லாம் முதல்ல பிரசங்கம் பண்ணிடுவேன். நான் நீங்க நல்ல பிள்ளை முதல்ல போனோன்னு, இது என்னத்தை கலையத்தை கட்டி தூக்கிங்க வீட்டுக்கு முன்ன, இந்த சோத்து கத்தாழை எடுத்து நல்லா அறுத்து சாப்பிடுங்க, இது உடம்புக்கு நல்லது. சில வீட்டில் பார்த்தா பெரிய பெரிய சோத்து கத்தாழை, நம்மளால சோத்து கத்தாழை இல்லைன்னு தெரியுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த முக்கு மூலையை கன்னி மூலி ஒரு தூக்கி அந்த வீட்டுக்காரங்க பேசாத அளவு உயர்த்தி வச்சிருப்பாங்க. ஐயோ, எல்லா வேண்டாத்தனத்தையும் செய்துட்டு என்ன ஆண்டவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்ன நீர் என்ன ஆண்டவரே, அவர் உள்ள வர முடியாம எல்லாம் செய்து வச்சிருவாங்க. வீட்டு முன்ன ஒரு 1.5 கிலோ காரம், ஒரு 3 பச்சை மிளவா, அது என்ன சோப்பு மிளவா, காந்தாரி மிளவு, அப்புறம் 5-6 படம், எங்க கிடைச்ச படமோ யாரு பழஞ்ச படமோ, பாவம் அவனுக்கு பழப்பு நடக்குது. 5-6 படத்தை போட்டு பத்தியும் கொளுத்தி முழுத்திரியும் கொளுத்தி அதை 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 அப்படியே வச்சுக்கிட்டு 5-6 மாலை இருக்கும், அதுக்கு நிறைய மணிகள் எல்லாம் இருக்கும், போட்டு வச்சுக்கிட்டு வாரும் தூய ஆவியானவர். எந்த ஆவி வரும்? வேற விதமான ஆவிகள் இறங்கி அந்த குடும்பத்தை படுத்துற பாட பார்க்கணும். இது முன்னாடி எல்லாம் நான் நேரம் எங்கேயாவது போனா முதல்ல பிரசங்க இதுதான் செய்வேன். இப்ப நான் இதெல்லாம் சொல்றதில்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், நம்ம எடுத்துக்கொண்ட ஆண்டவர் சமூகத்தில் செய்த உடன்படிக்கைகள், இந்த உடன்படிக்கைகள்ல நம்ம உண்மையா இருக்கிறவர், நம்மோடு உடன்படிக்கை செய்தவர் உண்மை உள்ளவர். நம்ம உடைச்சா கூட அவர் உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டாரு, உடைக்க மாட்டாரு. நல்ல கவனிக்கணும். திருமண உடன்படிக்கை எத்தனை பேர் உடைக்கிறாங்க, சரிதானே? அன்னைக்கு சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னு எனக்கு செட் ஆகல, வேற பார்க்க போறேன். அப்போ உடன்படிக்கை செய்யும் போது அது அன்னைக்கு அவர் சொன்னாரு, உடன்படிக்கையில வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் இருப்பேன். உலக பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் புல்லானாலும் அவரு தான் அப்படின்னு பைபிள் சொல்ல, உலகத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு உடன்படிக்கைகளை உடைப்பதில் ரொம்ப துரிதம் பண்றாங்க. நான் சொல்றேன், சில நேரம் நம்மளை அறியாம சில காரியத்தை நம்ம ஒரு டென்ஷன்ல ஒரு பதறி போய் நம்ம சில காரியத்தை செய்தா கூட உடனே நம்ம ஆண்டுகிட்ட என்ன செய்யறோம்னா, அப்பா நான் தவறிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் செய்தது தப்பு, நான் பேசுனது தப்பு, நான் பார்த்தது தப்பு, என்னை மன்னிச்சிருங்கன்னு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா எருசலேமுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க இரத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க, அவருடைய நாமத்துக்கு உள்ள இருக்கிறீங்க. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆனா நம்ம பாவத்தை செய்து செய்து மீண்டும் மீண்டும் அதுக்கு மேல பாவம் செய்யற போது நம்ம எங்க போறோம்னா எருசலேமை விட்டு, ஆண்டவர் நமக்கு வைத்த பாதுகாப்பை விட்டு வெளியில போறோம். வெளியில போகும்போது இந்த சீமை சம்பவத்தோட நான் சொல்லி முடிச்சிருக்கேன். சீமை வெளியே போயிட்டு வந்துட்டான். அவர் சொல்லியிருந்தாரு, நீ வெளியே போயிட்டு வரனால நீ செத்து போவ அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வசனத்துக்குள்ள அவருடைய உடன்படிக்கைக்குள்ள அவருடைய நாமத்துக்குள்ள வந்துட்டோம். வந்த பிறகு பாவம் செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பாவம் செய்த உடனே அவர் நம்மளை என்ன செய்யறாரு, உணர்த்துறாரா இல்லையா? சமாதானத்தை எடுக்கிறாரா இல்லையா? ஏதோ ஒரு சிக்ஷை தந்து நம்மளை உணர்த்துறாரா இல்லையா? திடீர்னு நல்லா இருந்த சரீரத்துல ஒரு மாதிரி உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது, ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் அடிச்ச உடனே டாக்டர் தேடாதீங்க, நம்ம டாக்டர்கிட்ட கேட்கணும், இந்த காய்ச்சலுக்கு நான் என்ன செய்யணும், இந்த காய்ச்சல் வருவதற்கு நான் ஏதாவது காரணம் இருக்கான்னு டாக்டர் யார்கிட்ட கேட்கணும், அந்த டாக்டர்கிட்ட கேட்கணும். எடுத்த உடனே போய் அங்க நின்று அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்கன்றுவான், காசு வேஸ்ட்டு. ஆனா இந்த டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவாரு, நேற்றைக்கு இரவு நீ பேசின பேச்சு எனக்கு ரசிக்கலை, உன்னை நான் நேசிக்கிறதுனால சின்னதா ஒரு சிக்ஷையை கொடுத்தேன், நீ மனம் திரும்பும், அது மாறிடும். எவ்வளோ அன்பான தகப்பன். சிலர் லட்சக்கணக்கில் மருத்துவமனையில் கொண்டு கொடுப்பாங்க, மாற்றம் இருக்காது. ஆனா நல்ல ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரே இதுல என்னுடைய பாற்று என்ன, நான் ஏதாவது, சிலர் பாருங்க வீட்டுக்குள்ளேயே தான் சில நேரத்தில் கோபம், சில மனசுல கசப்பு, சில மனத்தாங்கல்கள் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது அதுவே நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்தி ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். உடம்புக்குள்ள ஒரு 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 காரியம் வரும்போது நம்மள அது வீக் ஆகி நம்ம போய் அங்கே செக் பண்ணி இங்கே செக் பண்ணி அவன் சொல்லுவான் எல்லாமே ஓகேப்பா, நீ நல்லா தானே இருக்க. இல்லை நான் நல்லா இல்லை. இப்போ இதை யாரு செக் பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும். என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும், என்னை சுத்திகரிங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து ஆண்டவரை எனக்கிட்ட உம்மை வேதனைப்படுத்துகிற வழி உண்டோ என்று
என்னை பார்த்து ஆராய்ந்து பார்த்து எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம எருசலேமுக்குள்ள என்ன செய்யப்படுகிறோம்னா காக்கப்படுகிறோம். அவருடைய செட்டைக்குள்ள காக்கப்படுகிறோம். நம்ம சொல்லுவேன், சில நேரம் நம்ம சில விஷயத்தை நம்ம வரும்போது சிலர் கோபம் வந்துடும். கோபம் வந்து டக்குன்னு பேசிடுவோம், டக்குன்னு என்ன செய்றோம், அடிச்சிரும். கர்த்தருடைய கிருபையால் இன்ன வரைக்கும் கை நீட்டி வீட்டில் அடிச்சு பழக்கம் இல்லை. கர்த்தர் சோதரம். சில நேரத்தில் அடிச்சிருவாங்க, டக்குன்னு கையில் இருக்கிற தூக்கி போட்டு உடைச்சிரும், ஏதோ ஒன்று செய்துட்டு. ஆனால் உடனே நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆவியார் நம்ம கூட இருப்பார். அவர் சொல்லுவார், நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? கோபம் கொண்டாலும் என்ன செய்திடாத, பாவம் செய்திடாத. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் பாவம் என்ன செய்யட்டும், கோபம் என்ன செய்யட்டும், அடங்கட்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு 6 மணி ஆகும். நான் சொல்லுகிற சூரியன் அந்த சூரியன் அல்ல. நீதியின் சூரியன் உன்னை விட்டு விலகி விடாத இருக்கும்படி பாவம் உணர்த்தப்பட்ட உடனே சரண்டர் ஆகணும். ஆண்டவரே, நான் தப்பு செய்தேன், என் மேலே தான் தப்பு. எந்த ஒரு பிள்ளை தன் பிழைகளை உணர்ந்து இதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, இது காரணம் நான் தான், என்னை தாழ்த்துறேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருங்க, என்னை உங்கள் ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் உடனே அந்த செட்டைக்குள்ள உங்களை மூடிக்கொள்ளுவார், அந்த நாமத்துக்குள்ள உங்களை பொதிந்து கொள்ளுவார். நம்ம ஒப்பு கொடுக்கலைன்னா நம்ம எருசலேமை விட்டு வெளியே போகிறோன்னு அர்த்தம். நம்ம ஒத்துக்கலை. சிலர்லாம் என்னதான் வந்தாலும் யானை மாதிரி நிற்பாங்க. நான் ஒரு தப்பும் செய்யலை, எல்லா தப்பும் அண்ணானிக்கா ஏவாள் அவள் தான், அம்படத்தின் காரணம் அவள் தான். பழம் பறிச்சதவா, அவன்கிட்ட போய் கதை விட்டதாவா, என்னை கொண்டு தந்ததாவா, தின்ன வச்சதாவா, அவர்கிட்ட கேளும். முடிவு யாரெல்லாம் அனுபவிச்சா? நம்ம தானே அனுபவிக்கிறோம். நம்ம தானே இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். கறி வைக்கணுமா, கூட்ட வைக்கணும், ஒரு பிரச்சனை இல்லை. காலையில் போகணும் ஒரு பழம், சாயந்தரம் போகணும் ஒரு டிராகன் ஃப்ரூட்டா, எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து ஒரு சக்கப்பழம், அப்படி பிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த அக்கா தானே. ஒரே வார்த்தை, நான் தப்பு செய்துட்டேன் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் எந்த பாடு படணுமான்னு நான் கேட்குறேன். நீங்கள் இதை குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதே போல தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான குடும்பத்தை, அழகான ஏதேன் தோட்டத்தை நிறைய பேர் பாவத்தை ஒத்துக்கிட மாட்டாங்க, சண்டைக்கு நிற்பாங்க. பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறத பாருங்க, பாஸ்டர் இருக்கிறத பாருங்க. பாஸ் என்னையா பார்ப்பாரு, எத்தனை பேரையா பார்ப்பாரு? நம்ம ஆண்டவர் பிள்ளை இல்லையா? நீங்க 2 பேர் 2 ரூமுக்குள்ள போய், எப்ப நான் தான்ப்பா கொஞ்சம் ஓவரா பேசிட்டு, நான் தான் கொஞ்சம் தாழ்ந்து போயிருக்கணும், 2 பேரும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சோட தேவ மகிமை வீட்டை மூடாதா? தேவ பிரசன்னம் கூடாரத்தை மூடாதா? சத்துரு தூரத்திலிருந்து நம்ம தவறு செய்யும்போது அவன் ஓடி வரான் ஏதாவது ஒன்று செய்வதற்கு. ஆனால் நம்ம உடனே ஆண்டு ஒப்புரவானோன்னு அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்க வர முடியாது, இது என் பிள்ளைங்க இருக்கிற இடம், என் பிள்ளை என்கிட்ட மீண்டும் என்ன செய்யறான், ஒப்புரவாயிட்டா. அதுதான் இங்க சொல்றாரு, சீமை வெளியே போயிட்டான். எருசலேமை விட்டு போன ஒரு மனுஷனை குற்றுயிராக்கி சாத்தான் என்ன செய்யிட்டான் அப்படின்னா, முதல்ல அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சான். அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து அவனை இல்லாம ஆக்கி இரத்த கலரியாக்கி ரோட்ல போட்டுட்டு உயிரே எடுக்க மாட்டான், சந்தோஷமா இருக்கவும் விட மாட்டான். எருசலேமை விட்டு வெளியில போனா அவர் நாமத்துக்கு உள்ள தேவ பிள்ளைய வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி போய் இருப்பான்னு சொல்லல, ஒரு வார்த்தை சொல்றாரு, சுகமா இருப்பான். முழங்கால் போடுவோமா? எவ்வளோ அற்புதமான நாமத்தை நமக்கு தந்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய அடைக்கலமா நமக்கு இருக்கிறாரு. அந்த ஆண்டவரை விட்டு வேற எங்கேயும் நமக்கு அடைக்கலம் கிடையாது. இந்த நாமத்தை விட்டு வேற எங்கேயும் அடைக்கலம் தேடாதீங்க. எகிப்தின் சமாதானத்தை தேடாதிருப்பீர்களாக என்று சொல்லியிருப்பார். எல்லா பிள்ளைகளும் ஒரு விசை என்னை என் குடும்பத்தையும் இந்த நாமத்துக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பா. தவறுகள் குற்றங்கள், நம்ம மனுஷன் தானே, நம்ம எல்லாம் தேவதூதர்கள் கிடையாது, அவங்களுக்கு மாமிசமும் கிடையாது ரத்தமும் கிடையாது, பாவம் வராது. நம்மளை பாவம் செய்ய பண்ணுகிற ஆவி பூமியில இருக்குது. அதனால நம்ம நிறைய நேரத்தில் சில விஷயத்துல தவறுகிறோம். ஆனா தவறினாலும் நம்மை தாங்கி பிடிக்கிற கிருபை ஒன்று இருக்கு பாருங்க. அந்த கிருபை உள்ள தெய்வத்தின் கரத்துல, தகப்பனே நான் தவறிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மீண்டும் என்ன அந்த நாமத்துக்குள்ள மறைங்க, மீண்டும் என் குடும்பத்தை அந்த நாமத்துக்குள்ள மறைங்க, மீண்டும் என்னுடைய தொழில் அந்த நாமத்துக்குள்ள மறைங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளை அறியாமலேயே ஒரு வேலி நம்மளை சுத்தி இறங்கி வருகிறது. யோபுவின் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக வேலி அடைத்தார்.
சாத்தான் சொல்றான், எனக்கு அங்க போக முடியாது. கர்த்தர் அவனை வேலி அடைத்து காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் தேவ பிள்ளையே, ஆண்டவரிடத்துல ஒரு நாள் மறைக்க பழகாதீங்க. ஆண்டவரிடத்துல மறைக்க பழகன்னு ஆண்டவர் சொல்றார். அவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யுங்க, நான் தான் ஆண்டவரே, எங்கிட்ட தான் ஆண்டவரே. தன்னை தாழ்த்த தாழ்த்த நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய கிருபை உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி, தகப்பனே நான் எருசலேமை விட்டு போகக்கூடாது, உங்க நாமத்தை விட்டு போகக்கூடாது, எடுத்த காலை வைத்து ஆண்டவர் நான் பின்னால திரும்பக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, அவன் கலப்பையில கை வைத்துட்டு பின்னிட்டு திரும்புகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஆமீன். இரவு ஜெபத்தில் நம்ம மறுபடி திரும்பி வரணும். ஆண்டவருடைய கருத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் தான் எனக்கு பலத்த துருகம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நீதிமானாகிய நான் சுகமா ஓடி தங்குவதற்கு அவர் இன்னைக்கு எனக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். என் குடும்பத்துக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். இந்த பட்டணத்தில் என்ன கர்த்தர் சேர்த்து கொண்டவரை விட்டுக்கிட்டு நான் இது எந்த ஒரு காரியத்தை செய்தும் இந்த அரணை விட்டு வெளியில போய்விடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் அப்படியே தீர்மானம் எடுத்துக்கோங்க. என்னை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏதாவது காரியம் உணர்த்தப்படும் என்றால் நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. நான் சொல்லுவேன், தனியாக போய் உட்காந்து வாய் விட்டு பேசுங்க. நான் இதை செய்து தப்பு ஆண்டவரே, அவங்களுக்கு நான் செய்த தப்பு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் இரத்தத்தினால கழுவி என்னை விடுவீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் அந்த அரணுக்குள்ள, மீண்டும் அந்த கேடயத்துக்குள்ள கர்த்தர் மறைத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பெரிய பாதுகாப்பை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சபைக்கு தந்திருக்கிறார், தெய்வ பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறாரு. நிறைய நேரத்தில் இதை நிறைய பேர் அறிவதே கிடையாது. அவங்களே நிறைய செயல்படுறாங்க, அவங்களே ஓடுறாங்க. இல்லை, நமக்காக எல்லாம் செய்து முடித்தவர், சிலுவையில் எல்லாம் செய்து முடித்திருக்கிறவர், அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். இனி நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எங்கள் அன்பின் தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த 8ஆம் தேதி ஆண்டவர், இந்த 7ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, வேண்டுதல்களோடு, எதிர்பார்ப்போடு உங்கள் பாதத்தில் வந்து பிள்ளைகள் உம்மை பாடி துதித்து ஆண்டவரை ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் எவ்வளவு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாக இருப்பான் அப்படி சொல்லியிருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிம்மதி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, தாவீது சொல்றார், மீண்டும் எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க தகப்பனே அப்படின்னு கேட்டார். அதே போல் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே, நான் மீறுதல் செய்தேன், நான் சில அக்கிரமம் செய்துட்டேன், என்னை மன்னித்து மறுபடியும் அந்த கோட்டைக்குள்ள, மறுபடியும் அந்த ஆண்டவரே அந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ள, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் இழந்து போன சமாதானம், மறுபடியும் இழந்து போன சுகவாழ்வு, மறுபடியும் அந்த உற்சாக ஆவி ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் அப்படி நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் எங்கள் பலத்த துருகம். ஆண்டவரை, நீதிமானாகி நாங்கள் அதற்குள்ள சுகமாய் தங்கியிருக்க கர்த்தர் தொடர்ந்து கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் அந்த நாமத்துக்கு உள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தருடைய வசனத்தினால் வேலி அடைத்து இரத்தத்தினால் காத்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் சபையை எங்களை நடத்தும்படியாய் வேண்டுகிற ஒவ்வொருவரும் அப்படியே ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு பிள்ளைகளை அனுப்புங்க. தொடர்ந்து ஆண்டவரை, இன்றைக்கு இரவு ஜெபத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி. அழைக்கப்பட்ட தாசனை கர்த்தர் பயன்படுத்துவீராக. பிள்ளைகள் வர வேண்டியவர்கள் தடையில்லாதபடி கூடி வந்து ஜெபித்து இன்னும் நாங்கள் ஆண்டவரை உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே தருகிறேன். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.